என்றால் ஒரு உயர்ந்த கருத்தை சொல்ல வேண்டும் அல்லது ஒரு உணர்வை பிரதிபலிக்க வேண்டும். இதில் ஏதாவது ஒன்று இல்லை என்றால் அது பாடல் என்ற கணக்கிலேயே வராது. இப்போ அவர் எழுதின பாடலே ஒரு பாடல் சொல்றேன், இது ஏதாவது ஒரு கருத்தை பிரதிபலிக்குதா அல்லது உணர்வை ஏற்படுத்துதா நீங்க பாருங்க. தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்து ஒரு தூதுமில்லை தோற்றமில்லை கண்ணில் தூக்கம். அது மட்டும் புரியுது. தூதுமில்லை தூக்கமில்லை கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லைங்கிறது புரியுது. தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன் அப்படின்னா புரியுதா? இத மேடைகளில் பேசுகிற கவிஞர்கள் எப்படி பேசினாலும் தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தே அப்படின்னு பேசினா அது ஒரு கருத்தை கொடுக்குமா? கொடுக்காது. இது தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு தூதுமில்லை ஒரு தோற்றமில்லை தூக்கம் கிடைக்கவில்லை என்று சொன்னாலே எங்கள் கவிஞர் சொல்ல புரிஞ்சுக்கோ புரியுது. ஆனா எம்எஸ்வி அண்ணா பண்ணினார் பாருங்க, அதுல வார்த்தைக்கு வேற ஒரு உணர்வு உங்கள் உடம்புல அப்படி கரண்டா ஒரு மின்சாரம் போல ஒரு எனர்ஜி நீரோட்டமா அப்படி வந்து பாயிர மாதிரி வந்து பண்ணிட்டாரு. மனதினை எடுத்து தனியே மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு தூதுமில்லை உன் தோற்றமில்லை கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை, கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை, நெஞ்சம் மறப்பதில்லை. அது நினைவே இழக்கவில்லை, நான் உன்னை பார்த்திருந்தேன். பாடலில் விஷயம் இருக்கிறத யூனை கெடுக்காம அவர் எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? அதுதான் போட்டிருக்கிறது. அதுக்கு ஓசை வந்து எவ்வளவு ஹெல்ப் பண்ணுது. தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன். இப்ப அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரியும் ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? அது இசையால் மட்டுமே ஆகக்கூடியது.